ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. 3 மார்க்கங்களையும் ஸ்தாபித்தவர். ஞான புஸ்தகங்களிலேயே கர்மானுஷ்டானத்தில்தான் ஆரம்பித்து சாஸ்திரோக்தமாக வர்ணாசிரம தர்மங்களின்படி எல்லாம் பண்ணிக்கொண்டு போக வேண்டும் என்று நிறைய சொல்லியிருக்கிறார். தற்காலத்தில் சமத்துவம் என்று சொல்லி வெறும் லௌகிக விஷயங்களை மட்டும் கவனித்து நாம் ரிஃபார்ம் சீர்திருத்தம் என்று சொல்லி டிஃபார்ம் செய்வது போல உருக்குலைப்பது போல ஆச்சாரியால் பண்ணவே இல்லை. இப்போது நாம் காரியத்திலேயே எல்லாம் ஒன்று என்று ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் நம் மனசிலே ஒற்றுமை பாவம் எல்லாம் ஒன்று என்று லேசமாவது இருக்கிறதா? இருந்தால் இத்தனை போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு இருக்குமா? சாஸ்திரங்கள் என்ன சொல்கின்றன? அவற்றையே அனுசரித்து போன ஆச்சாரியால் என்ன சொன்னார்? சம்ஸ்கார வித்தியாசத்தினால் சிருஷ்டியில் குணகர்மாக்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். அந்த வித்தியாசத்தை சமம் பண்ண ஆரம்பித்தால் ஜுவரக்காரனுக்கு விருந்து சாப்பாடு போடுகிற மாதிரியும் ஆரோக்கியசாலிக்கு மருந்து கொடுக்கிற மாதிரியும் தான் ஆகும். அதனால் எப்படி வித்தியாசப்படுத்தி அவரவரையும் மொத்தத்தில் சகலரையும் முன்னேற்ற வேண்டுமோ அப்படித்தான் காரியங்களையும் அனுஷ்டானங்களையும் பிரித்து கொடுக்க வேண்டும். மனசிலே எல்லாம் ஒரே சைத்தன்யம் என்ற அத்வைத பாவமும் அதனால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வில்லாத பிரேமையும் இருக்க வேண்டுமே தவிர காரியத்தில் ஒன்று என்று பண்ணக்கூடாது. பாவாத்வைதம் சதா குர்யாத் கிரியாத்வைதம் ந கர்ஹிச்சித். எப்போதும் மனோபாவத்தில் அத்வைதத்தை வளர்த்துக்கொள். ஆனால் காரியத்தில் ஒருபோதும் அத்வைதத்தை கொண்டு வராதே. காரியமில்லாத நிலைக்குத்தான் அத்வைதம் என்றே பேர் என்பதுதான் சாஸ்திரத்தை அனுசரித்த ஆச்சாரியால் செய்த உபதேசம். இப்போது நேர்மாறு பாவத்வைதம் இல்லை, கிரியாத்வைதத்துக்கே முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். கிரியாலோகத்தில் வேத வழிப்படியான அனுஷ்டானந்தான் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் வழி போட்டு கொடுத்தார். அதாவது பழைய வழியை மறுபடி செப்பனிட்டு கொடுத்தார். இப்படி ஞானம், பக்தி, கர்மாய் என்ற 3 மார்க்கங்களையும் வைதிகமாக நிலைப்படுத்தியிருக்கிறார். பக்தி ஸ்தோத்திரமானாலும் ஞானத்தில் அத்வைதத்தில் கொஞ்சமாவது கொண்டு நிறுத்துவதாகவே இருக்கும். தெய்வங்களுக்குள் பேதமே இல்லாமல் சொல்வது, தெய்வம் என்றும் மனுஷன் என்றும் கூட பேதமில்லை என்று காட்டுவது, இப்படி 2 விதமாக இருக்கும். அத்தனை தெய்வத்தையும் ஸ்துதித்து பாடினார். ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லும் போதும் இதுவே பரபிரம்மம், பர தெய்வம், இதற்கு மேல் ஒன்று எனக்கு தெரியவில்லை, ந ஜானே ந ஜானே என்றே சொல்வார். லக்ஷ்மியை அவளே சரஸ்வதி, பார்வதி என்று கொண்டாடிய மாதிரியே மற்ற தெய்வங்களையும் சொல்லியிருப்பார். பக்தி எப்படி துவைதம் மாதிரி இருந்தாலும் அத்வைதமாக முடிகிறது என்று அநேக இடங்களில் காட்டியிருக்கிறார். சிவானந்த லகரியில் பக்தி லட்சணத்தை பலவிதமாக சொல்லி சிந்து சரித் வல்லபம், சமுத்திரத்தில் நதி கலந்து சமுத்திரமே ஆகிவிடுகிறார் போல என்று முடித்திருக்கிறார். சௌந்தரிய லகரியில் வேடிக்கையாக சொல்வார், பவானி துவம், பவானி நீ, என்னை கடாட்சிப்பாயாக என்று பக்தன் ஆரம்பிக்கும் போதே பாவனித்துவம் என்ற அந்த வார்த்தைகளுக்கு நான் நீ ஆவேன் என்றும் அர்த்தம் பண்ணலாமாதலால் அம்பாள் அப்படி அர்த்தம் பண்ணிக்கொண்டு பக்தனுக்கு அத்வைத சாயுஜ்யத்தை கொடுத்து விடுகிறாள் என்கிறார். நிர்குண பிரம்மமேதான் சகுணமூர்த்தியாக வந்திருப்பது என்று தம்முடைய சோஸ்திரங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். கோவிந்தாஷ்டகம் என்று கிருஷ்ணர் அடித்த கூத்தையெல்லாம் சின்ன சோஸ்திரமாக கொடுத்திருக்கிறார். அதில் எல்லா கூத்தும் அடங்கி போன அத்வைத வஸ்து தான் இப்படி வந்தது என்றும் சேர்த்து சேர்த்து சொல்லி கொண்டு போயிருக்கிறார். ஆரம்பமே சத்தியம், ஞானம், அனந்தம், நித்தியம் என்று போட்டிருக்கிறார். ஆச்சாரியால் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் செய்திருப்பதை சகுன நிர்குணங்களையும் பக்தி ஞானங்களையும் ஒன்றுபடுத்தி காட்டுவதற்குத்தான் என்று சொல்லலாம். அத்வைதத்தையும் பக்தியையும் இணைத்து கொடுத்திருப்பதற்கு நீங்கள் அவ்வளவாக கேள்விப்பட்டிராத ஒரு சோஸ்திரத்தில் திருஷ்டாந்தம் காட்டுகிறேன். லக்ஷ்மி நரசிம்ஹ பஞ்சரத்னம் என்று அதற்கு பெயர். ஆச்சாரியால் நரசிம்மர் விஷயமாக பண்ணியுள்ள கராவலம்ப சோத்திரத்தின் அளவுக்கு இது பிரசித்தியாக இல்லை. இதை ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியால் சொல்கிறார், கண்ணாடி இருக்கிறது, உள்ளே பிரதிபிம்பம் தெரிகிறது, பார்த்தால் நன்றாகவே இல்லை, திலகம் வைக்கணும் என்று தோன்றுகிறது. என்ன பண்ணணும்? கண்ணாடிக்கா பொட்டு வைப்பார்கள்? அது அழுக்காவதாகத்தான் ஆகுமே தவிர வேறு என்ன நடக்கும்? பின்ன என்ன பண்ணுவார்கள்? பிரதிபிம்பத்துக்கு மூலமான பிம்ப ஆசாமிக்குத்தான் போட்டி வைப்பார்கள். அப்படி இந்த ஜீவலோகம் பூராவும் ஏக சைத்தன்யம் மாயை கண்ணாடியில் காட்டுகிற தினசான பிரதிபிம்பங்கள் தான். நீயும் அப்படித்தான். உனக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கொள்ள வேண்டுமானால் அது பொட்டு இட்டு அலங்காரம் பண்ணிக்கொள்கிற மாதிரி
நேரே உனக்கே, அதாவது மாயையில் பிரதிபலித்து உண்டான உன் தேக இந்திரியாதிகளுக்கே நீ நல்லது என்று ஒன்றை பண்ணிக்கொண்டால் அது கண்ணாடியில் கருப்பு பூசி அழுக்கு பண்ணும் காரியம்தான். மூலபிம்பம் சைத்தன்யம் என்றால் அதற்கு நான் பண்ணக்கூடியது என்ன இருக்கிறது? முதலில் அது என் மனசுக்கே வரவில்லையே என்கிறாயா? சரி, அதுவேதான் ரூபங்களோடு குணங்களோடு இந்த லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தியாக வந்திருக்கிறது. அவனுக்கு பஜனை பண்ணு, பூஜை பண்ணு, சதா ஸ்மரணம் பண்ணு. அதுதான் உனக்கு பண்ணிக்கொள்ளும் அத்தனை நல்லதும் திலகதாரணம் முதலான அத்தனை அலங்காரமும் என்று சொல்லியிருக்கிறார். இத்தனை நீட்டாமல் சுருங்க சொல்லி விளங்க வைத்திருக்கிறார். இதில் எல்லை கோடியாகத்தான் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் கூத்து லீலை என்பதே இல்லாமல் ஒரே வேதாந்த தத்துவங்களாக சொல்லி அந்த தத்துவ ரூபமாகவே ஸ்ரீ குரு மூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே என்று ஸ்லோகம் தோறும் முடித்திருக்கிறார். பக்தி ஞானம் இரண்டையும் சேர்த்த உபதேசமாக பஜகோவிந்தம் என்று தேசம் பூரா பஜனை பண்ணி கொண்டு போயிருக்கிறார். ஜனங்கள் நல்லதை நல்லபடி எடுத்துச் சொன்னால் உடனே அந்த வழியை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். இப்படி அந்த காலத்தில் ஆச்சாரியால் கர்ம பக்தி ஞானம் என்று வேத சாஸ்திர வழியை மறுபடி நன்றாக ரிப்பேர் பண்ணி நடுவிலே புறப்பட்ட மதாந்திரங்களான சந்து பொந்து முள்ளு வழி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இதில் போக ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணவில்லை. இந்த தேசத்தில் எத்தனை பாஷைக்காரர்கள் மதக்காரர்கள் ஜாதிக்காரர்கள் உண்டோ அத்தனை பேரும் கூடுகிற காசியில் இருந்து கொண்டே நானா திசை சிஷ்யர்களின் மூலமும் ஔபனிஷதமான வேதாந்த மதஸ்தாபனத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.